அனைவருக்கும் வணக்கம். தூர்தர்ஷன் 50 ஆண்டு பொன் விழா. அது ரொம்ப நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தூர்தர்ஷன் அப்படின்னாலே தேசத்தின் பெருமை, இசையின் பெருமை, கலையின் பெருமை, விவசாயத்தின் பெருமை, மொத்தத்தில் ஒரு மாதிரி வாழ்க்கையின் பெருமை எல்லாத்தையும் எடுத்து சொன்னது தான் தூர்தர்ஷன். தூர்தர்ஷனும் போதே எங்கள் சின்ன வயசில் அது ஒரு பிரமிப்பு, அது ஒரு அதிசயம். வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன தேட்டர் வந்த மாதிரி ஒரு அதிசயம் பார்ப்போம். அந்த இன்றைக்கி நினச்சாலும் அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி இருந்த அந்த உணர்வு, அந்த சந்தோஷம் இன்றைக்கும் மைண்டில் அப்படியே இருக்குது. இன்றைக்கி நிறைய சேனல் வரலாம், எத்தனையோ சேனல் இருக்கலாம், ஆனால் தூர்தர்ஷன் ஏற்படுத்திய அந்த பிரமிப்பு இன்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது. தூர்தர்ஷனில் எனக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்னென்னா, என்னோடய திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் முதலாக லைவில் நேரடியாக ரசிகருடைய கேள்விக்கு பேச சொல்கிறது, ரசிகரோட கலந்து பேசினது தூர்தர்ஷனில் தான். அதில் நான் லைவ் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு பண்ணது தூர்தர்ஷன் தான். அந்த பெருமையை எனக்கு தூர்தர்ஷன் கொடுத்தது. நிறைய பேர் தூர்தர்ஷனால் அதிசயம், பரவசம் எல்லாத்தையும் கொடுத்தது. அது போல் ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ பிகினிங் அந்த அப்படியே ரோல் பண்ணி ஒரு மியூசிக்கோடு ஆரம்பிக்கும். அதுலேருந்து உட்காந்து பார்ப்போம். ஏன்னா அதுதான் எப்போவுமே இன்றைக்கி எத்தனை சேனல் இருக்கலாம், ஆனால் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, நமக்கு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்னா தூர்தர்ஷன் தான். இந்த தூர்தர்ஷன் இன்றைக்கி 50வது ஆண்டே நெருங்கி இருக்கிறது. இன்னும் 100, 500, 1000 ஆண்டுகளை தாண்டி கண்டிப்பாக இந்த தூர்தர்ஷன் செலவு இருக்கிறது. தூர்தர்ஷன் தேசப்பற்றை சொல்லும், தெய்வப்பற்றை சொல்லும், பாசத்தை சொல்லும், அன்பை சொல்லும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தது. தூர்தர்ஷன் 50 ஆண்டு பொன் விழா. அது ரொம்ப நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தூர்தர்ஷன் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த கிராமிய கலைகள் நிறைய அழிஞ்சிட்டு வருது. கிராமங்களில் கூட இப்போ நிறைய இந்த கிராமிய கலைகள் இல்லாமல் வேறு மாதிரி இந்த ஆடலும் பாடலும் வேறு மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கும் அந்த கிராமிய கலையோட பெருமையும் அதோடைய தன்மையும் அதில் உள்ள பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் இன்றைக்கும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது தூர்தர்ஷன். இன்றைக்கி தூர்தர்ஷனுடைய பெரிய பங்கு கிராம கலைகளை இன்றைக்கி எடுத்து சொல்கிறது. அது நினைக்கும்போது, ஏன்னா இன்றைக்கி கிராமிய கலைனால் அது ஒரு பழமையானதுன்ட்டு நிறைய சேனலாம் ஒதுக்கிறாங்க, அந்த பக்கம் போகிறதில்ல. இன்றைக்கும் அதை தூக்கி வச்சு இன்றைக்கி கொண்டாடுறது நம்ம தூர்தர்ஷன். அதுக்கு தூர்தர்ஷனுக்கு ஒரு சினிமா கலைஞன், இன்னொன்று கிராமத்தானுங்கிற முறையில் அது தலைவனுக்கு நான் வரவேற்கிறேன்.